அன்னைக்கு ஏதோ நான் சின்ன மனுஷன் ஆயிட்டேன், இன்னைக்கு நீங்க பெரிய மனுஷனா நினைச்சு நான் வந்திருக்கிறேன். அதனால அதுக்கு பிராயச்சித்தமா ஒரு நல்ல ஏற்பாடோட வந்திருக்கிறேன். என்ன ஏற்பாடு? என் பொண்ணுக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். நீங்க ஒண்ணு பழசெல்லாம் நினைச்சு எங்கேயாவது பார்க்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, ஒன்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன், அதை கேட்டு விட்டேன். டே பையா, நாக்காளி கொண்டா. நாக்காளி இருக்குங்க. இப்ப என் மனசு குள்ளுன்னு ஆயிடுச்சு. புறப்படுங்க. எங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் சட்டப்பட்டு. நல்ல ஆளையா, கல்யாணம் எனக்கா? என் பையன் பொண்ணை பார்க்க வேணா? பையன் இழுத்துருவாங்க போலாம். பையன் இப்ப இங்க இல்லையா, வரட்டும். அவனை கூட்டிக்கிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து முறையோட வர்றேன். கண்டிப்பா வரணுங்க. வர்றீங்க. எப்ப வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இதுல நீங்க தான் உதவி செய்யணும். இருக்கட்டும். அம்மா பாருங்க, அவர் ஏதோ சத்தம் போடுறாரு, நீங்க தான் அவர் தள்ளி விடணும். நான் போயிட்டு டாக்ஸி டிரைவர் சார். ஆமா, இது என்ன டாக்ஸினா ரெண்டு கலர் இருக்கு, ஒரே கலரா இருக்குது? இது டூரிஸ்ட் டாக்ஸி. உள்ளூர்லயும் போகும், வெளியூர்லயும் போகும். லைசன்ஸ் எல்லாம் இருக்கு, தைரியமா ஏறுங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, பொண்ணு பார்க்க போறேன், இடையில எவனாவது நிறுத்திக்கிட்டு தாராரா பண்ணான்னா மனசு உடைஞ்சு போயிடும். அப்படி ஒண்ணும் ஆகாது. இந்த வண்டியில ஏறி பொண்ணு பார்க்க போறவங்க எல்லாம் இன்னைக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு அமோகமா இருக்காங்க. தைரியமா ஏறுங்க. முக்கியமா வலது கால் வச்சு ஏறுங்க. வலது கால். அடே, நீ அதே கால வை, சீக்கிரம் வை. ஆனந்தே, ஒழுங்கா வா. சார், இந்த வீட்லயே பொண்ணு பார்க்க வந்தீங்க? ஏன் இல்ல, சொந்த கார்ல வந்தாலே மரியாதை கொடுத்து பேச மாட்டானே, நீங்க டாக்ஸில வந்திருக்கீங்களே, ரொம்ப பெரிய இடம் சார். நான் என்ன சின்ன இடமா? 2 இடம் சார். தப்போம் ஒத்துக்கிட்டீல? வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, ஏதாவது காஃபி டிஃபன் ஏதாவது. முதல்ல பொண்ணை பாப்போம், அப்புறம் காப்பியா பாப்போம். அதுவும் சரிதான். அம்மா, ஏன் அம்மாவா நீ உட்கார்றா? அம்மா ஏன்டா இப்படி அழகா? சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணி அனுப்பேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ? நேத்தே நீ சொல்லி இருந்தீங்கன்னா நேரத்தோட அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு என்னமோ குதியா குதிக்கிறோம். அதுக்கு இவ்வளவு நேரமா? சட்டுப்பட்டு அனுப்பேன். கொஞ்ச நேரத்துல வந்துடும். ஏன்னா காலம்பரை நீங்க வரீங்கன்னு அலங்காரம் பண்ணி வச்சுட்டு போட்டு. அப்படிங்களா? அப்புறம் அலங்காரத்தை கழிச்சுட்டாங்க. இப்ப உடனே அலங்காரம் பண்ணி அலங்காரம். ஆமா, பொண்ணு நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா. வேற என்ன நல்லா இல்ல? இந்த பொண்ணு யார் தெரியுமா? இவரோட பொண்ணு. அது இல்லப்பா, அதெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம்டா. என்ன பையன் என்ன எதுவோ சொல்றான், என்ன விஷயம்? வேற ஒண்ணு இல்லைங்க, இந்த பொண்ணு உங்க பொண்ணான்னு கேக்குறான். அப்ப சரி, முகூர்த்தம் எவ்வளவு சீக்கிரம் வைக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் வச்சு. அடுத்தாப்புல வர முகூர்த்தத்திலே வச்சிட வேண்டியதுதான். நாங்க வர்றோம். காஃபி டிஃபன் சாப்பிட்டு போங்க. கல்யாண சாப்பாட்டை நாம 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுருவோம். போயிட்டு வாங்க. போடா. கல்யாணம் நடத்துறேன்டா, என்கிட்ட சபதம் போடுற. அப்பா, அப்பா, அந்த பொண்ணு இருக்கே. ஏன்டா பொண்ணு பொண்ணுன்னு உசுர வாங்குற? அதைத்தான் முடிச்சுடலான்னு சொல்லிட்டேனே. இல்லப்பா, அந்த பொண்ணு அடிக்கடி ஹோட்டலுக்கு வந்து சம்பாதிக்கிறப்பா. வாய் மூடுறேன். யோசிச்ச பையன் கோடீஸ்வரம் விட்டு பொண்ணு எதுக்குடா ஹோட்டலுக்கு வருது? ஐயோ, நானே 4 இடம் பாத்திருக்கேன் ஹோட்டல்ல. பாத்திருப்பேன், குடி வரிகளை எவ்வளையாவது பாத்திருப்பேன். உன் கண்ணுக்கு இந்த பொண்ணு மாதிரி தெரிஞ்சிருக்கும். இல்லைங்க, தம்பி சொல்றது கரெக்ட். நீ சும்மாரியா? நீ வேற என்ன கரெக்ட்? ஏன் சார் கத்துறீங்க? டாக்ஸி டிரைவருக்கு தெரியாத விஷயமா? நானே அந்த பொண்ணு ஹோட்டலுக்குள்ள 4-5 வாட்டி போறத பார்த்தேன். பாவி பெரியசாமி புள்ள, நீ இந்த வகையில சம்பாதிச்சுதான் பணக்காரன் நானியா? இந்த சம்பந்தம் உங்களுக்கு தேவையா? வண்டியை திருப்பி அவன் வீட்டுக்கு. அப்படி வாய்யா. பெரியசாமி புள்ள, என்ன போறவனே திரும்பிட்டீங்க? அதுக்கு முகூர்த்தம் பார்த்துட்டீங்களா? வாய முடியா? நீ பொண்ணை வளர்த்துக்கிற லட்சணத்துக்கு ஒரு மானங்கட்ட பைய கூட வீட்டு படியேற மாட்டாயா? என்னையா சம்பந்தம் இல்லாம பேசுறேன்? ஏன் என்ன சமாளிக்கிற? யார் சமாளிக்கிறது? ஏமாத்துறதுக்கு என்னையா பார்த்த? நான் ஏமாத்துறேன், உன்னை ஏமாத்துறேன். நீ மகா பெரிய மனுஷயா. உலக வழக்கப்படி பொண்ணு ஏற்க வந்த என்ன கண்ணா பின்னான்னு பேசி வெளியில விரட்டி விட்டு, நீயா வலுவரை என் காலில் வந்து விழுந்து பொண்ணை கொடுக்குறேன்னு கெஞ்சிட பாரு.